இந்த கொஸ்டினை பாருங்கள். தமிழகத்தில் எந்த பயிர் உற்பத்திக்காக மிக அதிக அளவில் நிலப்பரப்பு பயன்படுத்தப்படுகிறது? தமிழ்நாட்டில் தெரியும் நெல் உற்பத்தி தான் அதிக அளவில் பயன்படுத்தப்படுது. நெல்லோட உற்பத்தி தான் பெரும்பாலும் தமிழகத்தில் முக்கியமான உணவு பயிராகவும் முக்கிய பயிர் உற்பத்தி இருக்கக்கூடியது நெல் தான். டேரெக்டாக அப்படியே ஸ்கூல் புக்கில் இருக்குது. தமிழக வேளாண்மை அப்படிங்கிற 9th பாடத்தில் இருக்குது, பார்க்கலாம். தமிழகத்தில் விளையும் பயிர்கள். தமிழகத்தில் பயிரிடப்படும் பயிர்களை உணவுப் பயிர்கள் என்றும் உணவில்லாத பயிர்கள் என்றும் வகைப்படுத்தலாம். தமிழகத்தில் உணவு தானிய பயிரிடப்பரப்பில் 57% பாசன வசதி பெறுகிறது. 57% பாசன வசதி. 2014-15ஆம் ஆண்டில் உணவு உற்பத்தி 59 விழுக்காடும் உணவில்லாத பயிர்கள் 50 விழுக்காடும் பாசன வசதி பெற்றிருந்தன. தமிழக பயிரிடக்கூடிய நிலத்தின் மொத்த பரப்பளவில் 2014-15இல் 59,94,000 ஹெக்டர்களாக இருந்தது. அதில் 76 விழுக்காடு பரப்பளவு உணவில்லாத பயிர்கள் பயிரிடப்பட்டன. நெல் சாகுபடி தான் பெரிய அளவில், அதாவது 30% விழுக்காடு மேற்கொள்ளப்படுகிறது. இதர உணவுப் பயிர்கள் 12 விழுக்காடு பரப்பில் பயிரிடப்படுகின்றன. நேரடியாக 30% விழுக்காடு நெல் தான். சிறுதானிய பயிர்கள் குறைந்தளவில் பயிரிடப்படும். சோளம் 7 விழுக்காடு நிலப்பரப்பில், கம்பு போன்றவை பயிரிடப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க.